Hi friends, Champions Academy Triples YouTube channel மறக்காம subscribe பண்ணி Telegramல join பண்ணிக்கோங்க. அப்படியே bell icon press பண்ணி all notification கொடுத்துங்க. Telegram group ஓட link வந்து நம்ம descriptionல கொடுத்திருக்கோம். So click பண்ணி join பண்ணிக்கோங்க. இது HGT exam ஓட free class, free online class. இன்னைக்கு நம்ம பார்க்க கூடியது வந்து 10th standard Englishல போயம் மட்டும் பார்க்க போறோம். கொஞ்சம் ஃபாஸ்டாவே பார்த்துறோம். அண்ட் வந்து இனிமே வந்து உங்களுக்கு கிளாஸஸ் வந்து மார்னிங் கொடுப்போம் அண்ட் டெஸ்ட் வந்து ஈவினிங் கொடுப்போம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து எஸ்ஜிடி எக்ஸாமுக்கு எல்லாருமே ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கும் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அதனால தான் நேற்று வந்து கிளாஸ் போட முடியல. ரெண்டுக்குமே பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டுக்குமே ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போட போறோம். ஸோ ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் எஸ்ஜிடி எக்ஸாமுக்கும் குரூப் 2க்கும் போட போறோம். சரியா? அதே மாதிரி நாங்க பிளான் பண்ணது என்னன்னா காலையில மார்னிங் கிளாஸ் வச்சுக்கிட்டு ஈவினிங் வந்து நாங்க டெஸ்ட் வைக்கிறதா இருக்கோம். ஸோ ரெண்டையுமே வந்து நீங்க கவனமா கவனிச்சு ஃபாலோ பண்ணாதான் எக்ஸாம்ல வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ வந்து நம்மளோட அகாடமி பொறுத்தளவு போட்டித் தேர்வு வெற்றி பெற்ற நடத்தக்கூடியது டிஎன்பிஎஸ்சி, டெட், டிஎன்யூஎஸ்ஆர்பி, பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி போன்ற அனைத்து விதமான போட்டித் தேர்வில் வெற்றி பெற்ற நடத்தக்கூடிய இந்த சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸ் யூடியூப் சேனல் அனைத்து விதமான போட்டித் தேர்வுக்கும் ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ், ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட், ஃப்ரீ ஆன்லைன் மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டேங்க. ஓகே, நம்ம பார்க்கலாம். இப்ப லைஃப் அப்படிங்கிற ஒரு போயம் கொடுத்துருக்காங்க. இது எழுதுனது வந்து போயட் வந்து யாரு அப்படின்னா ஹென்ரி வான் டேக். ஓகேவா? இவர் வந்து ஒரு அமெரிக்க ஆத்தர். இவர் வந்து ஒரு இதுலயே வேலை பார்த்திருக்காரு. இதுல அப்படின்னு சொன்னா பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டிலயும் ஒர்க் பண்ணியிருக்காரு இங்கிலீஷ் லிட்ரேச்சரா. அதே மாதிரி இவர் ஒரு நல்ல போயட்டு, ஒரு நல்ல எஜுகேட்டர், இன்னும் நிறைய ஹானர்ஸ் இருக்கு அப்படின்னு சுருக்கமா சொல்லிட்டாங்க. ஓகே, நம்ம இப்போ வந்து பாத்திரலாம். லைஃப் அப்படிங்கிறது என்ன, நான் சுருக்கத்தை தான் சொல்லுவேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து டைம் ஷார்ட்டா இருக்கனால ஷார்ட்டா சொல்லிட்டு போறேன். லைஃப் அப்படிங்கிறது வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர். அதாவது நான் வந்து ஒவ்வொரு வருடமும் இல்லை, எல்லா வருடமும் நான் என்ன பண்றேன், என்னோட லைஃப் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ விடுங்க. இதுதான் அந்த கதையோட சுருக்கமே. என் லைஃபை எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ விடுங்க. அதுல வரக்கூடிய எல்லா விதமான அந்த டேர்னிங் பாயிண்ட், கோலு, அந்த எல்லாம் டிஸப்பியர், ஹோல்டிங் பேக், பின்னாடி வர்றது, பாஸ்ட்ல நான் ரொம்ப அடி வாங்குறது, ஃபியூச்சர்ல நான் என்னவா இருக்க போறேன், என்னோட ஹார்ட் வந்து ஹாப்பியா இருக்கணுமா என்ன, அதுக்கப்புறம் என்னோட ஏஜ்ல நான் டிராவல் பண்றது சியர், அதுக்கடுத்து வந்து ஹில், இப்ப நான் வந்து என்னோட வழியில வரக்கூடிய அந்த தடங்கள், மலைகள், அதுக்கப்புறம் ஸ்மூத் ஒரு சாஃப்டான ஜேர்னி, அதுக்கடுத்து வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அட்வென்ச்சர், க்ரோனு, மை ஹார்ட் வில் கீப் த கரேஜ், பயம், கெஸ்ட், அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் டர்ன் வில் பி த பெஸ்ட். ஸோ இது எல்லாமே வந்து நான் வந்து என்ன பண்ண போறேன்னா என்னோட லைஃப் படி நான் வாழ போறேன். என் வாழ்க்கையை என் இஷ்டப்படியே நான் வாழ போறேன். அப்படிங்கிறது தான் இந்த வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லாத்தையுமே நானே ஏத்துக்கிருவேன். வர்ற டேர்னிங் பாயிண்ட்டை வந்து நானே வந்து சமாளிச்சுக்கிருவேன். எது நடந்தாலும் சரி, என் லைஃப எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ போறேன். அதுல எது நடந்தாலும் எத்தனை வருடமானாலும் சரி, இல்ல வருடமா இருந்தாலும் சரி, எனக்கு பிடிச்ச மாதிரி என்னை வாழ விடுங்க அப்படின்னு சொல்றதுதான் இந்த லைஃப் அப்படிங்கிற போயம். அவ்வளவுதாங்க, இந்த போயம் முடிஞ்சிச்சு. இவர் தான் வந்து ஹென்ரி வான் டேக். நான் சொன்ன மாதிரி அவர் வந்து அமெரிக்கன் ஆத்தர், போயிட்டு கிளர்ஜிமன் எல்லாமே சொல்லிட்டேன். அந்த வருடம் மட்டும் சொல்லிடுறேன். 1852 to 1933 இவர் வாழ்ந்த காலம். அதே மாதிரி இவர் வந்து வேலை பார்த்த இடம் வந்து வருடம் வந்து 1899 to 1923. ஓகேங்க, இப்ப வந்து இது பார்த்துருவோம், கிளாசரி பார்த்துருவோம். மார்னிங் அப்படிங்கிறது ஃபீலிங்ஸ் ஆர் எக்ஸ்பிரஸிங் கிரேட் சேட்னஸ். வீல்ஸ் அப்படிங்கிறது to hide or cover something so that you cannot see in clearly or understand it. Wheels அப்படிங்கிறது. At the crown, a prize or position offered for being the best. crown அப்படிங்கிறது எப்பயுமே crown நமக்கு தெரியும், கிரீடம். ஸோ அது வந்து ஒரு ராஜாவுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை, பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் crown. அடுத்து வந்து quest, a long search for something that is difficult to find. அடுத்து unreluctant, இது வந்து ஒரு adjective இருக்கு. willing to do something. This form is generally not used, but the poet has coined it for emphasis. ஓகேங்க, அவ்வளவுதான். இது வந்து அடுத்து நம்ம போயிடலாம். சரியா? எக்ஸசைஸ்லாம் நான் தனியா போட்டுறேன், புக் பேக் எக்ஸசைஸ்லாம் உங்களுக்கு தனியாவே கொடுத்துருவேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து டீட்டெயில்ஸ் தான் சொல்றேன். அதுவும் இன்னைக்கு வந்து நிறைய கிளாஸ் போடுவோம். ஸோ நீங்க எப்பெல்லாம் வருதோ கிளாஸ் நீங்க அப்பெல்லாம் பார்த்துட்டே இருங்க. ஏன்னா ஷெட்யூல் வந்து உங்களுக்கு சண்டே ஈவினிங் தான் நாங்கள் ரிலீஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து
கிளியரா புரியும். டெஸ்ட் பேட்ச் என்னென்ன டைத்துல ரிலீஸ் ஆகுது, கிளாஸஸ் என்னென்ன டைத்துல ரிலீஸ் ஆகுது. டைம்ங்கிறத விட நாங்க வந்து போர்ஷனாவே பிரிக்கலாம்னு இருக்கோம். ஸோ அதை வந்து நாங்க வந்து உங்களுக்கு ஷெட்யூல் அப்ப டீடைல்ஸ் சொல்லிடுறோம். அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம். த கிரம்பிள் ஃபேமிலி, ஓகேவா? சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸ் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் அதுல தான் நோட்டிஃபிகேஷனே கொடுக்குறேன். பட் அதுல இன்னும் நிறைய பேர் சேராம இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சேர்ந்துக்கோங்க. ஏன்னா நேற்று நிறைய கிளாஸஸ் வந்து போஸ்ட்போன் ஆனதை வந்து நான் அதில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். பட் நீங்க வந்து பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இனிமேல் நான் வந்து யூடியூப்லயே போஸ்ட் பண்றேன், ஓகேவா? அடுத்து பாருங்க, த கிரம்பிள் ஃபேமிலி. ரொம்ப கிரம்பிள் ஃபேமிலினா சொல்றேன் நான் என்னன்னு. இந்த போயத்தை எழுதுனது, இந்த கவிதையை எழுதுனது யாருன்னு பார்த்தா லூசி மர்ட் மாண்ட்கோமரி. Lucy Maud Montgomery. In the poet gives vivid pictures of neighborhood scenes. Read to know how we should mean our ways. அதாவது கிரம்பிள் ஃபேமிலி அப்படிங்கிறத எழுதுனது வந்து லூசி மர்ட் மாண்ட்கோமரி. அந்த ஆத்தரோடத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இவங்க தான் அது. நான் பிக்சர் காட்டணுங்கிற கதை கொண்டு வந்தேன். இவங்க தான் அந்த வந்து இது வந்து ஒரு நகைச்சுவை கவிதை தான். L.M. மோண்ட்கோமரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து சொல்லுவாங்க. இவங்க வந்து ஒரு கெனடியன் ஆத்தர், சரியா? இவங்க ஒரு கெனடியன் ஆத்தர். அதே மாதிரி பெஸ்ட் நாவல்ஸ் எழுதுறவங்க, சீரியஸ் நாவல்ஸ் எழுதுறவங்க. பிகினிங் 1908, அதாவது 1908 1908 எழுத ஆரம்பிச்சாங்க. வித் ஆனி ஆஃப் கிரீன் கேபிள்ஸ். என்ன எழுதுறாங்க? ஆனி ஆஃப் கிரீன் கேபிள்ஸ் அப்படிங்கிறது. அப்புறம் Montgomery went to publish 20 novels, as well as 530 short stories, 500 poems, 30 essay. இதெல்லாம் இவங்க எழுதுனது. 20 நாவல், அப்புறம் 530 குறுங்கதைகள், அதுக்கு அடுத்து வந்து 500 கவிதைகள், 30 எஸ்ஏ, ஓகேயா? இது எல்லாமே எழுதுனது. இவங்க வந்து ஒரு ப்ரோலிஃபிக் ரைட்டர். Montgomery, இவங்க பேர் தான் வர மாட்டேது. சரி, ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்பெல்லிங். எல்லாம் Montgomery published 100 stories between 1897 to 1907. ஸோ இந்த ஒர்க் வந்து diaries and letters have been read and studied by the scholars and readers வேர்ல்டு வைடு. சரி, இவங்களோட அந்த கதைகள், குறுங்கதைகள் எல்லாமே வந்து டைரிஸ், லெட்டர்ஸ் எல்லாமே வந்து எல்லாராலுமே ரொம்ப ஈஸியா படிச்சு புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அதனால எல்லாருமே ரொம்ப விருப்பப்பட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வந்து அதிகமா 100 கதை தொடர்ந்து எழுதுனது அந்த 1897ல இருந்து 1907 வரைக்கும். ஸோ இவங்க வாழ்ந்த காலம் இப்ப பார்ப்போம் 1874 to 1942. இவங்க ஒரு கெனடியன் ஆத்தர், ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? மோண்ட்கோமரி. ஸோ ஓகே, இவங்க தான் ஆத்தர். அடுத்து நம்ம இப்ப வந்து கவிதைக்குள்ள போகலாம். இந்த கிரம்பிள் ஃபேமிலி ஒண்ணுமே இல்லைங்க. இந்த கிரம்பிள் ஃபேமிலிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு குடும்பம் தெரு ஃபுல்லாமே வந்து குறை கூறுற தெருவா இருக்கும். அதாவது அந்த தெருக்குள்ள யாரும் போகாதீங்க, ஏன்னா அந்த தெரு வந்து எப்பயுமே வந்து குறை கூறிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன மாதிரி குறைகள் அப்படின்னா, ஒருத்தர் நல்லா இருந்தாலும் குறை சொல்றது, ஒருத்தர் நல்லா இல்லாட்டினாலும் குறை சொல்றது, அதாவது நல்லா இருந்தா பொறாமப்பட்டு குறை சொல்றது, நல்லா இல்லைன்னா அட்வைஸ் பண்ற மாதிரி குறை சொல்றது. இப்ப குறை சொல்றதுக்கு அன்னைக்கு எதுவுமே இல்லை, எல்லா நாளுமே வந்து குறை சொல்லிட்டாங்க. ஆனா ஒரு நாள் மட்டும் எதுவுமே கிடைக்கல அப்படின்னா, ஐயோ இன்னைக்கு நம்ம பேசுறதுக்கு டாபிக்கே கிடைக்கலன்னு அது ஒரு குறையா சொல்றது. ஸோ அது ஒரு காமெடியா வந்து நம்ம இந்த போயிட்டு வந்து முடிச்சிருக்காங்க, லூசி மர்ட் மோண்ட்கோமரி. ஸோ இந்த குறை கூறுற இந்த உலகத்துக்குள்ள நீங்க போகாதீங்க. ஏன்னா குறை கூறுறவங்க எப்பயுமே வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா, முன்னேற மாட்டாங்க. எவ்வளவு கொடுத்தாலும் வந்து அவங்களுக்கு வந்து என்ன ஆகாது, சாட்டிஸ்பாக்சனே ஆகாது எவ்வளவு கிடைச்சாலும், அப்படிங்கறத இந்த போயத்தோட கருத்தாக்கம். ஸோ இது வந்து எதுக்காண்டின்னா, அடுத்தவங்களை குறை சொல்லிட்டே இருக்காங்க, அதே இடத்துல தான் இருப்பாங்கிற ஒரு கான்செப்ட்காண்டி இவங்க எழுதியிருக்காங்க. there is a family nobody likes to meet, they live, it is sad on complaining street. பாத்தீங்களா, கம்ப்ளைண்ட் பண்ற ஒரு ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க வந்து இந்த ஒரு ஃபேமிலி இருக்கும். இந்த ஃபேமிலி வந்து நெவர் ஆர் சாட்டிஸ்ஃபைடு, எதுலையுமே சாட்டிஸ்ஃபைட் ஆகாது. ரிவர் ஆஃப் டிஸ்கனெக்ட் பிசிட். ஸோ அதுக்கு அடுத்து வந்து கிரால், ஆமா, எப்பயுமே குறை சொல்லிட்டே தான் இருக்கும் யாரையாவது. யாரு வந்தாலும் சரி, யாரு என்ன ஹம்பிள் பண்ணாலும் சரி, அது வந்து அவங்களுக்கு வந்து இப்ப காற்று வந்து ரொம்ப வெயிலா இருந்தா அதிகமா வெயிலுன்னு சொல்றது, குளிர்காலமா இருந்தா என்ன இவ்வளவு குளிருது தாங்க முடியலன்னு சொல்றது. ஸோ அவங்கள பொறுத்த அளவு கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் தான் அது. ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் எல்லாத்தையுமே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, இயற்கையும் விட்டு வைக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் இந்த
கவிதை வந்து அமைஞ்சிருக்கும். ஸோ இதுக்குள்ள நம்ம போகக்கூடாது. அப்படி ஒருவேளை போனோம் அப்படின்னா நம்மளை அறியாமலே அவங்கள மாதிரியே நம்மளும் ஆயிடுவோம், குறை சொல்ற மாதிரியே ஆயிடுவோம். அதனால வந்து நீங்க இதுக்குள்ள போகாதீங்க அப்படிங்கிறத நம்ம போயிட்டு வந்து சொல்றாங்க. இஸ் கனெக்டட் வித் இட் ஆல் யூ சி. இந்த ஃபேமிலி தான் வந்து சொல்றாங்க, இந்த ஸ்ட்ரீட்குள்ள நீங்களும் போயிட்டீங்கன்னா நீங்களும் குறை சொல்ற மாதிரி ஆயிடுவீங்க. இது வந்து ஒரு ஒஸ்டான திங்ஸ். ஒரு இந்த ஃபேமிலியே வந்து ஒரு இது நிதானம் இல்லாத ஃபேமிலி மாதிரி இருக்கும். எப்பயுமே வந்து அவங்களே வந்து எல்லாமே வந்து பேசிக்கிடுவாங்க, பாடிக்கிடுவாங்க. ஆனா எல்லாமே தப்பு அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிஞ்சாலும் தப்புங்கிறத அவங்க ஒத்துக்கிற மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருக்காங்க. இதோட கிளாசரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா டிஸ்கண்டென்ட்ங்கிறது டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் வித் ஒன் சர்க்யூம்ஸ்டன்ஸ். அட்மைஸ் அப்படிங்கிறது நாட் குவைட் ரைட். க்ரோல் அப்படிங்கிறது மேக் ஏ லோ கட்ரல் சவுண்ட் இன் த த்ரோட். அதுக்கடுத்து வந்து கிரம்பிள் அப்படிங்கிறது கம்ப்ளைண்ட் அபவுட் சம்திங் இன் எ பேட் டெம்பர்ட் வே. gloomy, sad or unhappy or depressing. At the cursed, the strongest or the most unusual. அடுத்து வந்து acknowledge, accept or admit the extent or truth of. Terrible, extremely bad or serious. Wandering, walking or moving in a leisurely or aimless way. So இதுதான் வந்து இந்த கவிதையோட சுருக்கம். அடுத்த கவிதை பார்ப்போம். அடுத்த கவிதை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஐ ஆம் எவ்ரி உமன். இந்த போயத்தை எழுதினவங்க அப்படின்னா ராக்கி நரியானி ஸ்ரீக் அப்படின்னு சொல்றாங்க. இந்த போயம் எதை பத்தி சொல்லுது அப்படின்னா ஒரு மல்டிஃபேஸ்டு நேச்சர் உமனை பத்தி சொல்லுது. அதே மாதிரி ஒரு எம்பவர்டு, ஒரு பிரேவ், ஒரு ஸ்ட்ராங், ஒரு ரிசொல்யூட் உமனை பத்தி சொல்லுது. நியூ வெஞ்சர்ஸ், they are always ready to take up new ventures. அதாவது அடுத்தடுத்து வரக்கூடிய எந்த ஒரு விஷயங்கள் அதுல ஏத்துக்கிறக்கூடிய மனப்பக்குவத்தை கொண்டவங்கள சொல்லுது. they are president work tirelessly to prove what they are capable of. Women have to be treated respectfully for the growth of nation. அதாவது நம்ம நாடு முன்னேறதுக்கு ஒவ்வொரு வீட்டுல உள்ள பெண்களுமே வந்து ரொம்ப அவங்களோட வளர்ச்சி, அதாவது ஒவ்வொரு வீட்டுல உள்ள பெண்களோட வளர்ச்சி தான் நாடு முன்னேற்றத்துக்கு முக்கிய காரணமா இருக்கு. எப்படிதான் அடுத்தடுத்து வந்து நிறைய வேலைகள் வந்தாலும் அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அதை வந்து அப்டேட் ஆகிக்கிறாங்க. ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, நம்மளால சமாளிக்க முடியும்னு அடுத்தடுத்த கட்டத்தை வந்து அவங்க கடந்து போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. உமன் இஸ் பியூட்டி இன் இட், சிம்பிள் ஆஃப் பவர் ஆஃப் ஸ்ட்ரென்த். அதே தான் இதுல வந்து என்ன கதை சுருக்கம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு பெண் அப்படிங்கிறவள் ரொம்ப ஸ்ட்ராங்காவும் ரொம்ப பேவாவும் இருப்பாங்க. ரியல் அவங்க லைஃப்ல என்னவா இருக்காங்களோ அதான் வந்து தன்னை வெளிக்காட்டிக்கிடுவாங்க. அதே மாதிரி எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் ரெடி டு சி, அதை வந்து அவங்க வந்து ஏத்துக்கிடுவாங்க. ஸ்ப்ரிங்கு அதே மாதிரிதான், வசந்த காலம் வரும்போது அதை நம்ம ஏத்துக்கிறணும், கஷ்ட காலம் வரும்போது அதை நம்ம ஏத்துக்கிறணும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஸ்ட்ராங்காவும் ஃபெய்த்தாவும் ரொம்ப உண்மையாவும் பிலீஃபாவும் இருப்பாங்க. ஒரு பெண் சிங்கம் அப்படிங்கிறது தான் எப்பயுமே வேட்டையாடும் சிங்கத்துல. அதை வந்து இங்க கொஞ்சம் உவமைப்படுத்தி அவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம ரொம்ப ஆழ்ந்து இலக்கண வரையா நம்ம போனோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும். பட் பொயட் வந்து அந்த அளவு சொல்ல, நான் சொல்றேன் ஒரு லைனஸ், லைனஸ், அதாவது ஒரு பெண் சிங்கம் போல. இப்ப பெண் சிங்கத்தை எதுக்கு சொல்லுவோம்? பெண் சிங்கம் தான் வேட்டையாடும், ஆண் சிங்கம் வந்து வேட்டையாட போகாது. சோ அதை வந்து பெண் சிங்கம் வேட்டையாட்டு வர்றது ஆண் சிங்கம் வந்து ஷேர் பண்ணி கொடுக்கும். அப்ப வந்து இந்த இடத்துல எப்படி சொல்றாங்கன்னா அவங்க வந்து எல்லாமே சமாளிச்சுக்கிடுவாங்க, செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கும். அதே மாதிரி அவங்க ஒரு பெண் சிங்கம் மாதிரி. அப்படி இப்ப உள்ள உமன்ஸ் எல்லாம் ரொம்பவே வந்து அப்டேட் ஆகியிருக்காங்க. ரெஸ்பெக்ட் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது, அவங்களும் ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க, மத்தவங்களுடைய ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்கறாங்க. ஸோ சீஸ் டுடே உமன்ஸ், அவங்க தான் இப்ப உள்ள பெண்கள் அப்படின்னு சொல்லி இவங்க தான் போயிட்டு அவங்க போட்டோவோடய போட்டிருக்கனால நம்ம பாத்துக்கலாம் பிக்சர்ஸ்ல அவங்க யாருன்னு. ராக்கி நரியனி ஸ்ட்ரிக் அப்படிங்கிறவங்க ஒரு அகாடமியன் வித் a passion for writing poems as a medium of self expression. She is a post graduate bachelor degree in education. இவங்க என்ன படிச்சிருக்காங்கன்னா எஜுகேஷன்ல பிஜி முடிச்சிருக்காங்க. ஒரு செல்ஃப் எக்ஸ்பிரஷன் வந்து இந்த போயம் ரைட்டிங் மீடியம்ல இவங்ககிட்ட இருக்கும். அப்ப இதுதான் இவங்களோட பேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இவங்க வந்து உமனை பத்தி எழுதியிருக்காங்க. இந்த போயத்தோட நேமே வந்து அப்படிதான் இருக்கும், ஐ ஆம் எவ்ரி உமன். என்னை போல எல்லா பெண்களும் தைரியமாக இருக்க
இருக்க வேண்டும் அப்படிங்கறதும் சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்து ஒரு ரோல் மாடலா இருக்கேன் பெண்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து glossary அப்படின்னு பார்த்தோம்னா innate, inborn or inborn and natural, அதுக்கப்புறம் stake, risk, அதுக்கப்புறம் precedence, determination, sigh, emit a long deep audible breath expressing sadness, relief or trailer's, அதுக்கடுத்து grants, complaints and grumbles, அதுக்கடுத்து moans, grieves, அதுக்கப்புறம் mess with, meddle or interface with, prankster, a person who act mischievously. ஸோ இதுதான் வந்து கிளாஸரி. ஸோ நான் உங்களுக்கு புக் எக்ஸசைஸ்லாம் தனியாகவே போட்டுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அதை பார்த்துடலாம். அடுத்த போயம் வந்து அப்படின்னு பார்த்தோம்னா ant, the ant and the cricket. The ant and the cricket. ஆண்ட் நம்மளுக்கு தெரியும் எறும்பு. கிரிக்கெட்னா வந்து அது ஒரு வகையான வெட்டுக்கிளி. இப்போ வந்து பிளாக் கலர்லயே இருக்கும். ஸோ அதை வந்து இந்த பிக்சர்ல காட்டுவாங்க, நானும் காட்டுறேன். ஸோ அது வந்து நம்ம வந்து வேற வேற ஏரியாவில் உள்ளவங்க வேற மாதிரி சொல்லுவாங்க. அது வந்து கரப்பான்னு சொல்லுவாங்க. அது பார்க்க வெட்டுக்கிளி மாதிரி இருக்கும். அது வெட்டுக்கிளியோட ஒரு வகை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் கிரிக்கெட். ஓகேவா? நம்ம கிரிக்கெட்னால கிரிக்கெட் விளையாடுறதுன்னு நினைச்சிடக்கூடாது. இது கிரிக்கெட். இந்த போயத்தை பொறுத்தளவு, இந்த கவிதையை பொறுத்தளவு எழுதுறவங்க வந்து அடாப்டர் ஃப்ரம்